வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே உன்னை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். இவர் யார், எதற்காக உனக்காக கண்ணீர் வடிக்கிறார் என்பதனை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ என்னை தெளிவாக தெரிந்து கொள்வது உண்மை என்றால், நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று உறுதியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இப்பொழுது அவர்கள் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அங்கே சந்தோஷமாகத்தானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து உன்னை நினைத்து இவர்கள் கண்ணீர் வடிப்பதற்கு என்ன காரணம் என்பதனை நீ இன்றே உன் அப்பன் என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கைதான் துன்பத்தில் இருக்கிறது, நமக்குத்தான் எல்லோரும் சோதனைகளை கொடுக்கிறார்கள் என்று எண்ணி வருந்துகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நானே உன் முன்னால் சொல்கின்றேன், உனக்கு துன்பத்தை கொடுத்தவர் அங்கே கண்ணீர் வடிக்கிறார் என்று. அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானே? உனக்கு துரோகத்தை கொடுத்தவர்களுக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் வருகிறது என்பது உண்மைதானே? ஆனால் இந்த கஷ்டம் எதனால் வருகிறது, யாரால் வருகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னோடு இந்த கந்தன் உனக்கு எதையெல்லாம் சொல்ல வருகிறார் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை சரியாக இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ள முடியும். நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனையும் நான் உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இன்று இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ முதலில் உணர்ந்து கொள். உன் துரோகம் அங்கே கண்ணீர் வடிக்க காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? செய்த வினை செய்தவர்களுக்கே திரும்ப சென்றிருக்கின்றது. இவர்கள் செய்த பாவமானது இவர்களை துரத்தி வந்திருக்கின்றது. என்ன நடந்தாலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய் அல்லவா? உன்னுடைய இந்த எண்ணங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும். உன்னுடைய இந்த எண்ணங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நிஜமானதாக கிடைக்க வேண்டும். என் பிள்ளையே, இவர்கள் கொடுத்த கஷ்டங்களும் இவர்கள் செய்த வேலைகளும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு சோதனைப்படுத்தி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நான் வருவதும் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கான மாற்றத்தை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒருவரை கண்ணீர் சிந்த வைக்கிறோம் என்றால் அது அத்தோடு நின்று விடுமா? இன்னொருவருக்கு எந்த துரோகத்தையும் செய்யாதே, எந்த வகையிலும் இன்னொருவரின் மனதை காயப்படுத்தாதே, இன்னொருவருக்கு துன்பத்தை கொடுக்காதே என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கான சரியான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கான சரியான தருணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதை நீ உணர்ந்து கொண்டால் இவர்கள் செய்த பாவங்கள் எந்த அளவில் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்துவிட முடியுமா?
ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டு நாம் மட்டும் நிம்மதியாக இருந்துவிட முடியுமா? ஒருவர் உன்னால் மனமுடைந்து தெய்வத்தின் முன்னால் ஒருமுறை கண்ணீர் வடித்து விட்டால் போதும். அதன் பிறகு தெய்வம் அத்தனையும் பார்த்து கொள்ளும். இதுதான் உண்மை. இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்கள், இவர்கள் உனக்கு கொடுத்த சோதனைகள். அதனால் இதை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டது உண்மை என்றால், உனக்கு இவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கந்தன் நான் இருந்து இவர்களுக்கு இதனை சரியாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன் என்பதனால்தான் இன்று அங்கே அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு குறிப்பாக ஒரு விஷயம் புரிந்துவிட்டது. அது என்ன தெரியுமா? உனக்கு செய்த பாவத்திற்கும் உனக்கு செய்த துரோகத்திற்குமான தண்டனை தான் இது என்று. உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்குமான தண்டனை தான் இவை என்று இவர்களுக்கு புரிந்துவிட்டது. அதனால்தான் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர நான் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கந்தன் சொன்ன வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உனக்கு கொடுத்த பிரச்சனைகளுக்காகவும் உனக்கு கொடுத்திட்ட வேதனைகளுக்காகவும் அங்கு அவர்கள் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு மனதிற்குள் மிகுந்த ரணத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுவும் குறிப்பாக உனக்கு செய்தது என்பதனை தெரிந்து இப்பொழுது உன்னை நினைத்து அவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கிறார்கள். நாம் யாருக்கு செய்திருந்தாலும் இவர்களுக்கு செய்திருக்க கூடாது. இவர்களுக்கு செய்ததனால் இவர்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் நம்மை பழிவாங்கி விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தெய்வத்தின் மீது இவர்கள் கொண்ட நம்பிக்கை இவர்களை கைவிடவில்லையே என்று இவர்கள் இப்பொழுது யோசிக்க தொடங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பழிவாங்க நினைத்ததற்கு பதிலாக நாமும் மனதார தெய்வத்திடம் வேண்டி நமக்கானவற்றை எல்லாம் பெற்றிருக்கலாமே. தேவையில்லாத இந்த விஷயங்களை எல்லாம் நாம் இப்பொழுது தொலைத்து விட்டோமே என்று சொல்லி என் குழந்தை அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி இனிமேல் என் குழந்தை வருத்தப்படாதே. உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் சரியான தீர்வு இனிமேல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கே உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகின்றது. நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தம் கொள்ளாதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்க தொடங்கு. எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எப்பொழுதும் இந்த கந்தன் உனக்கு உடன் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த துன்பங்களும் உனக்கு நிரந்தரமில்லை என்பதனை புரிந்து கொள். எந்த இன்னல்களும் உனக்கு நிரந்தரமானது இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியானபடி ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. யாரையும் எண்ணி வருத்தப்படாதே. அவரவர் செய்கின்ற பாவம் அவரவர்களுக்கு போய் சேரும். இதனால் உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள். இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். கந்தனின் அருளால் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் மிக பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேலும் என் குழந்தை எதையும் நீ இழக்க மாட்டாய். உன்னால் அத்தனை விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பு. கந்தனின் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை உண்மைகளை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை மறக்காதே.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.